ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்யமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். கோல்சார சனி, தற்போது கோல்சார சனி, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி, குருபவனுடைய உச்ச பார்வையை வாங்கக்கூடிய சனி வக்கிரமடைகிறார். கோல்சார சனி மாற்றம் தருமா? கோல்சார சனியுடைய பலன் மாறுமா? இந்த வக்கிர காலத்துல எப்போ வக்கிரமாகுது? 2026 ஜூலை 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறார். இந்த வக்கரம் என்ன மாற்றத்தை தரும்? ஒரு மாற்றத்தை தராது. நேற்றே வக்கரம் பற்றிய வீடியோ போட்டேன். கிரக வக்கரம்ங்கிறது ஒரு மாய தோற்றம். புகை வண்டியில நம்ம பயணிக்கிறோம், பக்கத்துல இன்னொரு வண்டி நிக்குது. நம்ம வண்டி மூவ் ஆகல, அந்த வண்டி மூவ் ஆகுது. நம்ம நகல்ற மாதிரி தெரியும், நல்லா உணருங்க. அதுதான் வக்கரம், மாய தோற்றம் தாங்க வக்கரம். ஒரு ராசி கட்டத்துல கிரகங்களுடைய ஸ்தான பலம் இருக்குல்ல, வக்கரம் அடைகிறதுனால மாறாதுங்க. உச்ச வக்கரம் மாற்றத்தை தரும், நீச வக்கரம் மாற்றத்தை தரும். இது ஆராய்ச்சியில இருக்குங்க, பத்தாது. எத்தனையோ ஜாதகங்களை பார்க்கிறேன். சுய ஜாதகத்துல வக்கரம் அடைந்த கிரகம் அந்த தசா புத்தி காலத்துல, புத்தி காலத்துல கூட உணர முடியாது, அரைகுறையா இருக்கும். தசா நடத்தும் பொழுது கோல்சார நிலைகளை வைத்து ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அமைப்புல என்ன செய்யுதுங்கிற ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அதை நம்ம சொல்லணும். இப்ப கண்டிப்பா மாய தோற்றம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சனி வக்கரம் அடைகிறாரு, குருபவன் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப உறுதியா சொல்லணும், எந்த மாற்றம் நடக்காது. குருபவன் பார்க்காட்ட கூட ஸ்தான பலம் குறையாது. அங்கேதானே இருக்காரு, நட்சத்திரத்துல இறங்குறாரு, இந்த நட்சத்திரத்துல போறாரு, மாற்றம் வரும் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. அந்த சிறு வக்கர நிலை எதுக்கு ஆகுது? ஏதோ இருக்கே, இறைவன் அப்படி எதுக்கு அந்த கிரகங்களை இயக்குகிறார் அப்படின்னு நினைச்சு நம்ம நினைச்சா கூட குருபவனுடைய சுபத்துவம், அஸ்தங்கம், பாவத்துவம் அனைத்தையும் குருபவன் நீக்கிறார்ல, ஒரு வருஷ காலம் நீக்கிறார்ல. அப்ப சனி என்ன தன்னுடைய அந்த ஒவ்வொரு ராசிக்கு என்ன தருதோ அதைத்தான் தரும் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிக்கிறேங்க. இப்ப மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சுபத்தன்மையா இருக்காரு, சுப செலவுகள் நடக்கும். கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சுப செலவு அமைப்பு இருந்தா உறுதியாக பிரம்மாண்டமா நடக்கும். ரிஷப ராசிக்கு 11ல வராரு, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். 11ல எந்த கிரகமுமே ஏகாதசத்துல எக்கோலும் நன்றுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அப்ப 11ல சனி நன்மையே செய்வாரு. அப்படி நன்மை செய்யல அந்த கிரக வக்கர காலத்துல உங்களுக்கு தசாபத்தி மாறும். நுணுக்கமா கவனிங்க. அந்த கிரகம் இந்த சனி வக்கரம் அடைகிற நேரத்துல நம்மளுடைய தசாபத்தி மாறும், எல்லாமே ஈக்குவல் ஆகும். ஏன்னா ஒருவர் 2 பேர் இங்க இல்ல, ஒரு ராசியிலே பல லட்சம் பேர். அப்படிப்பட்ட அமைப்புல எல்லாமே நடக்கும். சுமாரா ஒருத்தருக்கு அஷ்டமசி நடந்துகிட்டு இருக்கு, அப்ப கெடுதலே நடக்காது, நல்ல தசாபுத்தி ஓடுதுன்னு அர்த்தம். மிகுந்த சுபத்தன்மை அடைந்த தசாபுத்தி. அஷ்டமசனி மறைஞ்சவொடனே அவருக்கு கெடுதல் நடக்குது, உடனே ஜோதிடமே தப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தசாபுத்தியை வைத்துத்தான் கோல்சாரங்கிறதுக்கு நான் சொல்ற உதாரணம் அருமையான உதாரணம். அப்ப மேசராசிக்கு சுப செலவு நடந்துகிட்டு இருக்கு, சுப செலவு வீண் செலவா மாறுது அப்படின்னா சனி வக்கர காலத்துல உங்களுடைய தசாபுக்தி மாறி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பாயிண்ட். ரிஷபத்து சொல்லியாச்சு. மிதுனத்துக்கு 10ல இருக்கு, 10ல சனி இருந்தா எங்கேயுமே சனி இருக்கக்கூடாது, நம்மளோட அனுபவம். அது யோக இருக்கிறதுல விட்டணும். சனியுடைய காரகம் மந்தத்தனம், மந்தப்படுத்துறது அவருடைய காரகமே. அப்ப 10ல இருக்கு. குருபவன் பார்க்கறதுனால தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, வக்கர காலத்துல எனக்கு சரியில்லைங்கிற மாதிரி அமைப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஜூலை 27ஆம் தேதி உங்களுக்கு அந்த மாறக்கூடாது இருக்குதா? எத்தனை பேருக்கு மாறும். கெடுபலன் வந்தா உங்களுக்கு உடனே வக்கரத்தினால இந்த பலன் நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா பல காம்பினேஷன் அடங்கிய சூட்சும கணக்கு ஜோதிடம். கடகத்துக்கு 9 வருது, 9ல தனிச்சு இருந்த பாக்கியத்தை கெடுக்கும் கண்டிப்பா. ஏற்கனவே ஒரு நல்லவர் இல்லை கடகத்துக்கு, குருபவன் பார்க்கிறாரு, பாக்கியாதிபதி பார்க்கிறாருன்னு இருக்கணும். பாக்கியங்கள் கிடைக்கும், முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கும், தந்தை அனுகூலங்கள் கிடைக்கும், இறையர்கள் கிடைக்கும் சொல்லலாம். சனி வக்கரம் அடைகிற இடத்துல எதுவுமே அப்படி நடந்துகிட்டு இருந்தது மாறுதே அப்படின்னு என்ன உங்க தசாபுக்தி. சிம்மத்துக்கு அஷ்டமசனி, இப்ப குருபவன் பார்த்துக்கிறதுனால கட்டுக்குள்ள இருக்கு, அதையுமே கஷ்டப்படுறாங்கன்னா அவர் அடிப்படை ஜாதகத்துல கடுமையான இருக்கும்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த ஜூலை 27ல திடீர்னு ஒரு மாற்றம் வருது அப்படின்னா உங்க தசாபுத்தி தான் மாற்றத்தை தர முடியும், சனி வக்கர மாற்றத்தை தராது.
கன்னிக்கு 7 கண்டக சனி, ஜாதகம் துன்பப்படுவாரு. 7ஆம் இடம் வாழ்க்கை துறை கஷ்டப்படக்கூடிய அமைப்புல இருக்குது. இப்ப குருபவன் பார்க்கறதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை வருது வீட்டுல, உங்க தசாபுத்தி தந்துடும். அதுக்கு போய் சனியுடைய வக்கரத்தை எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. உங்களை தசாபத்திலே அதுக்கு மாற்றத்தை தருவது சனி வக்கரம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டு ஜோசியம் எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னுடைய மேன்மிக்க ஆசானவருடைய கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கணக்கில் எடுக்கணும். கரெக்டா இருக்கு பலன்கள். துலாமுக்கு 6ல் 3ஆம் 11ல் சனி இருக்கலாம், எதிர்ப்புகள் விலகும் அப்படிங்கிற அமைப்புல சொல்றது. சனி மறைந்தாலே நல்லதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப குருபவன் பாக்குறாரு, தொழில்ல 6ல் சனி இருக்காரு, வேலை இல்லாம இருக்கும். குருபவன் பாக்குறாரு, வேலை நடக்கும்னு அர்த்தம். எதிர்ப்புகள் இல்லை அப்படி சொல்லிடலாம். சரி, எதிர்ப்பு இந்த மாதிரி வேலை இல்லாம போகுது, எதிர்ப்பு சனி வக்கர காலத்துல வருதுன்னா சனியுடைய வக்கர அமைப்பு இதுக்கு காரணம் இல்லை, உங்க தசாபுக்தி. அடுத்து விருச்சிக ராசி 5ஆம் இடம், குழந்தைகள் சம்பந்தம் பண்ணுது. 5ஆம் சனி இருக்கவே கூடாது. ஆனா குரு பாக்குறாரு, குழந்தைகளுடைய தாமதப்பட்டது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கெடுபடுறது வருதுன்னா உங்க தசாபுக்தி. சனி வக்கரத்தை நம்ம சொல்லக்கூடாது. தனுசுக்கு 4, தாய் வாகனம் வீடு வாகனத்தை கஷ்டங்களை கொடுக்கும் தனி 4 இருந்தா. குருபவன் பார்க்கும்போது அந்த கெடுதல்லாம் இருக்காது. மேற்கண்ட விஷயங்கள்ல ஏதாவது கெடுதல், வாகனம் தாய் வீடு இந்த மாதிரி அமைப்புல கெடுதல் இருக்கிற உங்க தசாபுக்தி மாற்றம் மொழியே சனி வக்கரம் அல்ல. மகரத்துக்கு 3ல் இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் மகரமா இருந்தாங்கன்னா இது தம்பிக்கு கெடுதல் வரும். குரு பார்க்கறதுனால அவருக்கு நல்லது நடக்கும், சகோதரருக்கு நன்மை நடக்கும்னு எடுத்துக்கிறணும். அப்ப சகோதரருக்கு நன்மை நடக்கலைன்னா உங்களுடைய தசாபுக்தி, அண்ணனுடைய தசாபுக்தி, தம்பியுடைய தசாபுக்தி 2 காம்பினேஷன் ஆகும். ஒரு ஜாதகத்துல அனைத்து பேரையுமே சொல்லலாம். அப்போ ஒரு மாற்றம் வருதுன்னா உங்களுடைய தசாபுக்தி தான் காரணம் மொழியே சனியின் வக்கரம் காரணம் அல்ல. கும்பத்துக்கு 2ல் இருந்தா அவர் லக்கணாதிபதி ராசி அதிபதியா இருந்தாலுமே 2ல் அவருடைய மந்தத்தன்மையை கடத்தான் செய்வாரு. வெளிச்சம் இருந்தா சனியின் துறையில் இருப்பீங்க, தடங்களோட முன்னேறுவீங்க. குருபவன் பாக்குறாரு, குடும்பத்துல சுபிச்சம் நடக்கும், குடும்பத்துல நல்லது நடக்கும். அப்படி நடக்காம தடுமாறுதுன்னா உங்க தசாபுத்திலேயே சனியின் வக்கரம் அல்ல. மீன ராசி உடல் உபத்திரம் நடந்துகிட்டு இருக்கு, வயசுக்கு தக்கன தசாபுத்திர அமைப்புக்கு தகுந்தவாறு. நானே மீனராசி, உடல் உபத்திரங்கள் இருக்குது. ஜூன்ல குருபவன் மாறினதுல இருந்து உபத்திரம் குறையுது. திடீர்னு எனக்கு உபத்திரம் மறுபடியும் கூடுது அப்படின்னா சனியின் வக்கரம் அமைப்பு அல்ல, தசாபுக்தி அமைப்பு. தசாபுக்தி அந்தர அமைப்பு தான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். சனியின் வக்கரத்தை பத்தி அப்ப எப்படி வீடியோ போடுறாங்க. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வணக்கத்துக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுடைய ஞானத்தை கிடைக்குது. அவருடைய ஞானத்துக்கு அளவாக பேர் புகழ் கிடைக்குதுங்க. அவ்வளவுதாங்க. எல்லாம் மாற முடியாது, மாறாது, கண்டிப்பா மாறாது. ஆக சனியின் வக்கரத்தை பத்தி பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்றேன், அவசியம் இல்லை. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது, பாருங்க, பயன்பெறுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட உங்கள் ஜாதகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விளக்கமானாலும் திரைத்துறைக்கூடிய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் செய்யுங்க, ஜாதகத்தை அனுப்புங்க. சிசேரியன் திருமண பொருத்த விஷயங்கள் உடனே தெரிஞ்சுக்கிறீங்க, மெதுவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்புல ஒரு நாள் காத்திருங்கள். கிரக விளக்கத்தோடு பல சொல்றேன். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தை தூக்கி அப்படி போட்டுட்டு திருமணம் இப்போது செய்யலாமா, தசாபதி அடிப்படையில், உங்க ஜாதகத்தின் அடிப்படையில், கோச்சாரத்தின் அடிப்படையில் செய்யலாமா, திருமணத்துக்கு பிறகு வாழ்வு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, தாம்பத்தியம் எப்படி இருக்கு, அனைத்தையும் சொல்லலாம். சிசேரியன் குறிப்பதற்கு குழந்தை பாக்கியம் நல்லா நம்ம ராகு காலத்துல பிறக்கக்கூடாது, ஆண் காலத்துல பெண் பிறக்கக்கூடாது, பெண் காலத்துல ஆண் பிறக்கக்கூடாது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ராகு காலத்துல பிறந்தாலும் லக்கணம் நல்லா இருக்கணும், அல்லது லக்கணாதிபதி நல்லா இருக்கணும், தசாபதி நல்லா இருக்கணும், அவருடைய ஆரோக்கியம், தாயோட அமைப்பு, பிறக்கும் போது தந்தை அமைப்பு எல்லாமே நம்ம வாங்கி வந்த வரம், நம்ம குறிக்கிறதே இல்லை. பெற்றோர் ஜாதகத்தை கொடுத்தால் உங்க ஜாதகத்துல குரு பகவானும் சனியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவர் தசாபதி அமைப்பை பார்த்துட்டு உறுதியாக நான் குறிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஆக முத்தாய்ப்பா சொல்றேன், சனியின் வக்கரத்தை பத்தி பெரிதும் கவலைப்பட தேவையில்லை, அந்தந்த பலன் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.